அனைவருக்கும் வணக்கம். இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. அண்ணா விஜய் அண்ணா, தளபதி அண்ணா, இளைய காமராஜரா நீங்க? கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கீங்களா? ஐயா எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? அவங்களுடைய ஆட்சி காலம் என்னன்னு தெரியுமா? அவங்க கழட்டி போட்டு அந்த செருப்போடைய கால் தூசிக்கு நீங்க ஈடு இணை ஆவீங்களா? நாடார் சமூகத்துடைய ஓட்டு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? நாடார் சமூகத்தில் உள்ளவங்க உங்களுடைய திரைப்படத்தை பார்க்கணுமா வேண்டாமா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் மேடையில இளைய காமராஜர் ஒருத்தர் பேசுறாரு சொல்லிட்டு, அவர் ஜம்முன்னு பேசினார் சொல்லிட்டு நீங்க ஜம்மு நின்றுட்டு இருந்தீங்களா? எவ்வளவு பெரிய கேவலமான கொடூரமான விஷயம் இதெல்லாம். மாணவிகளை மேடைக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா 5000 ரூபாய் கொடுத்தீங்களா? சால்வை போத்துனீங்களா? அந்த சான்றிதழை கொடுத்தீங்களா? அதோட போகணும். அதை விட்டுட்டு சிஎம் அந்த பிள்ளைங்களை சொல்ல வச்சு அதை நீங்க காதால குளிர கேட்டுட்டு எப்படி அரசியல காய் நகர்த்தணும், எப்படி அரசியல மூவ் பண்ணணும் என்பது கூட துளியும் தெரியாத அண்ணா, உங்களுக்கு தான் இந்த பதிவு. தயவு செய்து முதல்ல நீங்க பண்ண வேண்டியது, உங்க கட்சிக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு அரசியல் குரு தேவை. நம்ம தமிழகத்தில் எத்தனை முதலமைச்சர்கள் இதற்கு முன்னாடி இருந்தாங்க, அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்தது, கடந்து வந்த வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி அவங்களை அரசியல் செய்தார்கள், எப்படி ஆட்சியை பிடித்தார்கள், அவங்களுக்கு என்று தனிப்பட்ட அரசியல் குருக்கள் உண்டு. அது ஜெயலலிதா அம்மாவாக இருந்தாலும் சரி, ஐயா கலைஞராக இருந்தாலும் சரி, கர்ம வீரர் காமராஜராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தனிப்பட்ட ஒரு அரசியல் குரு, ஒரு அரசியல் ஆசான் இருப்பாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆட்களை தேர்வு செய்தார்கள் என்பதையெல்லாம் நீங்க முதல்ல போயிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒண்ணுக்கும் உதவாத புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இந்த புதுசா இப்ப வந்தார் IAS அதிகாரி, அவருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன, இந்திய அரசாங்கம் என்னன்னு கூட அவருக்கு தெரியல. இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை எப்படி திருத்துவது என்பதை அவர் பொது இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. எப்படி நாங்கெல்லாம் இதை பண்ண போறோம், கொள்கை கோட்பாடெல்லாம் அவர் பேசுறாரு. முதல்ல உங்க கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் போயிட்டு கடந்து வந்த அரசியலை போய் நல்லா படிங்க. நீங்க கையில எடுத்துட்டீங்களா அஞ்சலி அம்மா, பெரியாரு, அம்பேத்கர், இவங்களுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் முதல்ல படிங்க. அதற்கே ஒரு 20-25 வருஷம் ஆயிடும். அதற்கு பிறகு நம்ம ஆட்சியை பிடிக்கிறத பற்றி பேசலாம். விஜய் அண்ணா, உங்க தொண்டர்களுக்கு நீங்க சொல்லுங்க, ரசிகர்களுக்கு சொல்லுங்க. குறிப்பாக பெண்களை கேவலமா பேசுறாங்க உங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்க, அதெல்லாம் கூப்பிட்டு வான் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா தமிழகத்துல ஒரு வார்டு கவுன்சிலரா கூட நீங்க ஆக முடியாது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சமூகம் சார்ந்த இந்த தலைவர்களை அவமானப்படுத்தாதீங்க.